அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு ட்வெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதிய அரசியல் கணக்குகளுக்கு அச்சாரமாக பிரேமலதா நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காமல் விலகியிருக்காங்க பிரேமலதா. இதனால் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த பின்னணி விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானத்தில் தேமுதிக ஆதரவு தெரிவிக்காமல் விலகி நிற்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என்ற அச்சத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் தேமுதிக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு கவனம் பெற்றிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படலாம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வராங்க. இதையடுத்து மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களையும் தொடர்ந்து ஆதரித்தும் வராங்க. மாநில உரிமைகள் மற்றும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்பான இந்த முக்கிய விவகாரத்தில் தேமுதிக ஆதரவு தெரிவிக்காமல் விலகி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டில் நிற்கும் நிலையில் தேமுதிகவின் இந்த முடிவு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகம் அரசு கொண்டு வரக்கூடிய சில முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு தேமுதிக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. தற்போது தொகுதி மறுவரையறை தீர்மானத்திலையும் தனித்து நிற்கும் முடிவு எடுத்திருப்பது அந்த பார்வைக்கு மேலும் வலு சேர்த்துள்ளதாக கருதப்படுது. குறிப்பாக மாநில உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் திமுகவினுடைய முடிவுகளில் இருந்து தேமுதிக விலக தொடங்கியுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் அடுத்த கட்டத்தில் தமிழக அரசியலில் உருவாகக்கூடிய புதிய கூட்டணி மற்றும் அரசியல் சமன்பாடுகளை பல்வேறு கட்சிகளும் உன்னிப்பாக கவனித்து வராங்க. தற்போதைய தீர்மானத்தில் பங்கேற்காதது மட்டுமே தேமுதிகவினுடைய எதிர்கால அரசியல் கூட்டணி குறித்து உறுதியான முடிவை காட்டாது. இருந்தாலும் தொடர்ந்து மாறி வரக்கூடிய அரசியல் சூழலில் அந்த கட்சி எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக விளக்குமா என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அக்கட்சியின் அரசியல் நகர்வுகள் தமிழகத்தில் உருவாகக்கூடிய புதிய கூட்டணி கணக்குகளுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் இந்த விஷயத்தில் பிரேமலதா விலகி இருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிரான தீர்மானத்தில் தேமுதிக ஆதரவு தெரிவிக்காமல் விலகி நிற்பது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாதமாகவே மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்ற அச்சத்தில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இந்த மசோதாவிற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து தீர்மானங்களை ஆதரித்து வந்துட்டுருக்கு. ஆனால் இத்தகைய முக்கிய கட்டத்தில் தேமுதிக இதில் பங்கேற்காமல் விலகி இருப்பது அதன் அரசியல் பாதையில் ஒரு புதிய மாற்றத்தையே காட்டுது. சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகம் அரசு கொண்டு வரக்கூடிய சில முக்கிய நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தேமுதிக மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆதரவு தெரிவித்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போதைய இந்த தீர்மான புறக்கணிப்பு நடவடிக்கை அந்த தகவலுக்கு மேலும் வலு சேர்த்து உறுதிப்படுத்தும் விதமாகவே இருக்கு. மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் திமுகவின் முடிவுகளில் இருந்து விலகி புதிய அரசியல் சமன்பாடுகளுக்கு தேமுதிக அச்சாரம் புனைகிறதோ அப்படின்ற கோணத்தில் இதர அரசியல் கட்சிகள் இந்த நகர்வை உற்று நோக்கி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்க
பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களவை தொகுதி மறுவரையறை விவகாரம் தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் அப்படின்ற அச்சம் நீடிக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னையில் அனைத்து கட்சி எம்பிக்களினுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களை பற்றி விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் முக்கிய எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் இருந்தது கூட்டத்தின் நோக்கம் அரசியல் ரீதியாக கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தொகுதி மறுவரையறை மசோதா ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து விவாதிக்கவே இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் அப்படின்ற கவலை முக்கியமாக முன்வைக்கப்படுது. ஆனால் கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மநீம உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் பங்கேற்கல. இதனால் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமாக நடத்த திட்டமிட்டிருந்த நிகழ்வு தாவேக கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனையாகவே முடிந்தது. இதன் மூலம் திமுகவை அரசியல் ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கும் முயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தரவில்லை என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இதனிடையே தாவேக அரசின் முயற்சிக்கு திமுக தனது நிபந்தனையை முன் வச்சிருந்தாங்க. தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான மேகதாது விவகாரம் குறித்து முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என்றும் அவ்வாறு கூட்டப்பட்டால் தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் ஆலோசனையில் திமுக பங்கேற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொகுதி மறுவரையறைக்கு திமுக எதிரானது அல்ல என்றும் அது அனைத்து மாநிலங்களுக்கும் நியாயமான முறையில் அமைய வேண்டும் என்பதே தங்களுடைய நிலைப்பாடு என்றும் அக்கட்சி விளக்கம் அளித்திருந்தாங்க. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் 50% இடங்களை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் திமுக முன்வைச்சிருந்தாங்க. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்ட திமுகவின் நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. மசோதாவின் அதிகாரப்பூர்வ நகல் கிடைத்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என திமுக தெரிவித்திருந்தாங்க. இதனால் தொகுதி மறுவரையறை விவகாரம் நாடாளுமன்ற கணக்கை தாண்டி தமிழக அரசியலையும் முக்கியமான நகர்வாகவே மாறியும் இருக்கிறது. தாவேக நடத்திய ஆலோசனை கூட்டத்தை திமுக தனது நிபந்தனையின் மூலம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டத்தில் இருதரப்பும் எவ்வாறு நகர்கின்றன என்பது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது. இருப்பினும் இந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேமுதிக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் மறைமுகமாக விலகி இருப்பது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் கேள்வியாகவும் எழப்பட்டிருக்கிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.